ஒருங்கிணைப்பாளர், அதிமுக இல்லாத பதவியெல்லாம் உருவாக்கி ஒருங்கிணைப்பாளர். அதாவது அவருக்கு பதவி இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாது. கடைசியா என்ன புருடா விட்டாரு, நீங்க கூட தொலைக்காட்சியில கேட்டாங்க, அவரை கட்சியில சேர்த்துக்கல பாவம், அதனால திமுக போயிட்டாரு. யாரு? பன்னீர்செல்வம் பாவம். கட்சியில சேர்த்துக்குங்கன்னு சொல்லி இத மாதிரி போடியில வந்து ஓட்டு கேட்கிறப்ப என்ன சொல்றதுக்கு, அவர் பாவம் கட்சியில சேர்க்கறது இருந்தாங்க, அவர் பழனிசாமி சேர்க்கல, அதனால வேற என்ன பண்ணுவாரு, ஒரு சோரம் போயிட்டாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்கன்னு. உண்மைதானே அது? ஏன்னா என்னைக்கு போய் ஸ்டாலின் வீட்டுல பாத்துட்டு வந்தாரோ அன்னைக்கே வெளியில தொலைக்காட்சியில என்ன சொன்னாரு, நான் சொல்லுங்க, அவர் சொன்னது, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரும் இல்லை, அது போல அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொன்னாரா இல்லையா? அங்கேயே அன்னைக்கே போய் ஒத்துட்டு வந்துட்டார், நான் தனியா வந்து கட்சியில சேர்ந்துடுறேன். பாவம் அந்த ஐயப்பம் புரியாம, இதை புரிஞ்சுதான் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் முன்னாடியே ஓடிட்டாங்க. இங்க இந்த ஐயப்பன் ஒழுங்கா நம்மளோட வந்திருக்கலாம். இன்னொன்னு சொல்ற, போன வருஷம் செப்டம்பர் மாசம் அந்த போலித்தேவன் பங்கன் போயிட்டு வந்து பன்னீர்செல்வம் என்கிட்ட ஒரு புருடா விட்டாரு, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல சேர்த்துடுறேன்னு. எனக்கு தெரியும் இதெல்லாம் கதை, அண்ணன் சொல்ற கதை எல்லாம் பொய். அதுக்கு முன்னாடிதான் அவர் ஸ்டாலின் போய் எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்தாரு. எனக்கு எல்லாம் தெரியுமே, கரெக்டா இல்லையா? கடைசியா ஐயப்பனையும் கழட்டி விட்டு தனியா போய் சீட்டு வாங்கிட்டாரு. ஆனா சொல்றாரு, சின்னம்மாவிட்ட திருப்பி கொடுத்தாரு. திருப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க, வீட்டுல போய் இருந்தீங்களா? தனியா கட்சி ஆரம்பிச்சுதான் கூட தர்ம யுத்தம் தொடங்கி ஊரெல்லாம் ஏமாத்தி இன்னைக்கு சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ணுவேன், அதிமுக தொண்டனா இருக்க தயார்னு. அப்படி சொன்னாதான் பாவம் மக்கள் எல்லாம் பரிதாபப்படுவாங்கன்ட்டு. உண்மை அதல்ல. ஆனா திமுக பிடிச்ச கெட்ட நேரம் இந்த பன்னீர்செல்வம் நல்ல நேரம். ஸ்டாலினும் உதயநிதிக்கும் ஆரம்பிச்சுட்டு, அதான் தெரியுமே இந்த எலெக்ஷன்ல நம்ம ஆமை பூந்த வீடு மாதிரி போய் பூந்துட்டு, ஆமை இவ்வளவு உச்சபட்சமா இந்த கட்சியை வச்சு அணிவிச்சுட்டு, இந்த ஆட்சியில 3 முறை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், இவர் ஒன்றும் பரதெல்லாம் இல்ல, இவர் ராவண. பதவி கிடைக்கலன்னு தவியா தெரிச்சு, இந்த மீனை தூக்கி தண்ணியில இருந்து வெளில போட்டா சுவாசிக்க முடியாம தவிக்குமே, அந்த மாதிரி தவிச்சு நீ போயிட்டார். கூடைக்கு பையனை அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த பையனை எம்பி ஆக்கினீங்க, அதுக்கப்புறம் வரவே முடியல. வராதனால என்கிட்ட ஒரு போராட்டத்தில் வந்து போல, சார் நீங்க தான் நிக்கணும்னாரு. நான் பெருந்தன்மையா பன்னீர்செல்வம் விட்டு கொடுத்தாருன்னு, அவர் பையன் நிக்க தயாராகவே இல்லை. பாஜக நான் என்ன சரியா வரும்னு சொல்லி நிக்க சொன்னாங்க. சரியா இல்லையா? அதனால திமுகவுக்கு தெரியாத பன்னீர்செல்வத்தை பத்தி அங்க போயிருக்காரு. இன்னைக்கு என்ன போடி தொகுதி மக்களை, ஏன்னா அவரு போடியில நிறைய தென்னந்த போல பரம்பரையா வச்சிருந்தாருல, நிறைய தொழில் எல்லாம் பண்ணாருல, அதுல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஓட்டுக்கு கொடுக்க போறாரு, நீங்களும் வாங்கிக்க போறீங்க. அதான் நடக்கும் போது அந்த காசை நம்பிதான் நிக்கிறாரு. 2000 அவர் பரம்பரையா போடியில அந்த நம்ம சோத்துப்பாறை டேம சுத்தி உள்ள மாத்தோப்பு எல்லாம் அவரு தான். பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் வச்சிருந்தாரு. கரெக்டா? அதுல சம்பாதிச்ச பணத்துல அரசியல் அப்பல் கற்றவர் அவரு. பெருந்தலைவர் காமராஜுக்கு தம்பி ஒருத்தர் தான் பன்னீர்செல்வம் தான். இன்னைக்கு அதை நம்பிதான் வந்து நிற்கிறாரு. திமுக காரங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பன்னீர்செல்வம் அங்க நல்ல வேட்பாளர்லாம் இருந்தாங்க, லட்சுமணன் இருக்காரு. அதான் மு.க. ஸ்டாலினுக்கு விநாசகால விபரீத புத்தி மாதிரி ஆட்சி முடிய போது தமிழ்நாட்டு மக்களை அவர் ஒரு ஏமாற்று பேருடைய தானே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறேன்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்திட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களையும், நெசவாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், என்ன யாரெல்லாம் சொல்லணும், யார வாக்குறுதி சொல்லி மாற்றுத்திறனாளிகள் உட்பட நம்ம தூய்மை பணியாளர்கள் வரை இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுற, மார்னிங் டிஃபன் கொடுக்குறேன். இவரும் பிள்ளை சாப்பிட்டா அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்களா, எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. ஏமாத்துறதுல அவருக்கு இல்லாடி. அவரை இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, பன்னீர்செல்வம் கில்லாடியா ஸ்டாலின் கில்லாடியான்னு முடிவு பண்ண வேண்டிய காலம் வந்துட்டு